நம்ம வீட்டு குட்டீஸை அழகழகாக நம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நமக்கு ஆசை மட்டும் இருந்தால் பார்த்தாது, அதிக பொறுமையும் வேணும். ஃபோட்டோ எடுக்கிற தம்பி 2 நிமிஷம் ஒழுங்காக நில்லுன்னு சொன்னால் அப்போ தான் அங்கே தவறுது இங்கே தவறு தான் பண்ணிகிட்டு இருப்பான். இன்றைக்கி வந்து தம்பி படிக்கிற ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே யூனிஃபார்ம் வந்து ஃபஸ்ட் டைம் போட்டோன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த யூனிஃபார்ம் போட்டோன்னே கொஞ்சம் வளர்ந்த மாதிரி இருந்தான் பையன், நல்லாவும் இருந்துச்சு அவனுக்கு. அப்படினால ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே அவனை அனுப்பிவிட்டாச்சு. அதுக்கப்புறம் சின்ன பையனுமே வந்து அன்றைக்கி ஸ்கூலில் இன்ஸ்பெக்ஷன் வராங்கன்னு சொல்லிட்டு சீக்கிரம் கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. 9 o'clock அவனுக்கு லஞ்ச்லாம் ஊட்டி விட்டு கொண்டு போய் விட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து லஞ்ச் வந்து மெதுவாக குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு வீட்டில் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் நிறையாவே இருந்துச்சு, அதனால் எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு வெஜிடபிள் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். அப்புறம் எனக்கு வந்து ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, அதையும் போய் முடிச்சுட்டு வந்துட்டேன். வந்த கையோடய வந்துட்டு போலீஸ்லேருந்து கால் வந்துச்சு. பசங்க 2 பேத்துக்கும் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருந்தேன், அதுக்கான என்கொயரி வந்து வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி எனக்கு ஃபோட்டோவும் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அந்த வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 10:30 வரேன்னு சொல்லியிருந்தாங்க. 10:11 ஆச்சு, 11:30 12:30 ஆயிடுச்சு, இன்னும் வரல. வீடெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணி விட்டு அப்படியே என் வீட்டு கேப்பில் எனக்கு கொஞ்சம் டைலரிங் வேலையும் இருந்துச்சு, அதையும் அப்படியே முடிச்சு வச்சுட்டேன். ஈவினிங் போல் தம்பி வந்து பசியோடு வருவானேன்னு சொல்லிட்டு அவனுக்கு காலிஃப்ளவர் பக்கோடா வந்து போட்டு வச்சுருந்தேன். ஓகே டியர்ஸ், என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா அப்படியே நம்ம சேனல் அப்படியே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.